ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது ட்ரெண்டிங்ஸ் வீடியோஸ் மாதிரி எப்படி வந்து ஈஸியாக வந்து கைன்மாஸ்டரில் எடிட் பண்ணுறது தான் சொல்ல போகிறேன். கைன்மாஸ்டருக்குள்ளே போனோன்னு ரேஷியோ வந்து கேட்கும். 1:1 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா இப்போ வந்து ஹோம் பேஜ் வந்துடும். இதில் வந்து மீடியா கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட்ஸில் வந்து ஏதாவது வந்து கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒயிட் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு வேணுமோ அதை வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து லேயரில் போய் உங்களோட இமேஜ் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டவுன்லோட் பண்ணியே வச்சுருக்கேன். அந்த டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. அந்த இமேஜையும் ட்ராக் பண்ணி எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு வேணுமோ அவ்வளோ செகண்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து எப்பயும் போல் லேயரை கிளிக் பண்ணி திருப்பி வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டில் வந்து நான் ஆட்டிடியூட் கிங்குன்னு வைக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் நேமோ இல்லை வேறு ஏதாவது டைப் பண்ணி வைக்கிறனாலும் வச்சுக்கோங்க. கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பிளாக்கில். ஸ்டைலும் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸ்டைல்ஸ் வந்து இதிலே நிறையா ஸ்டைல்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டைல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைல்ஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டைல் வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டைலை வந்து நான் வச்சுக்கிறேன். இதே வந்து நான் எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ செகண்ட்ஸ் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து கீழே வந்து ஒரு ஹோம் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வந்து வியூ ஆகும். அதில் வந்து எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறையா எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். நீங்கள் இதில் வந்து ஒவ்வொரு எஃபெக்டாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ அந்த எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த எஃபெக்ட் வந்து நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். இந்த எஃபெக்ட் தான். இதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணோன்னா லேயரில் போய் எஃபெக்ட்ஸில் வந்து அந்த எஃபெக்ட் வந்து வந்துடும். அந்த எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா செட்டிங் ஆப்ஷன் வந்து வரும். அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஆங்கிள், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸ்பீடு வந்து எவ்வளோ ஸ்பீடு வந்து சேக் ஆகணும் அந்த ஸ்பீடு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அது வந்து ஷேக் ஆகணும். டிஸ்டன்ஸ் வந்து எப்போயுமே வந்து 5க்குள்ளே வைங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து திரும்ப வந்து அந்த எஃபெக்டை கிளிக் வந்து வச்சுக்கோங்க.
இதே மாதிரி வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு இல்லை யூடியூப் அக்கௌண்ட்டு எந்த அக்கௌண்ட் வேணாலும் மேலே வந்து வச்சுக்கலாம்.